திருப்பூரில் மண் திருட்டில் ஈடுபட்டவர்கள் சோதனைக்கு அதிகாரிகள் வருவதை அறிந்து அள்ளிய மண்ணை கொட்டிவிட்டு லாரியுடன் தப்பி சென்ற நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நல்லத்தங்கால் ஓடை நீர்த்தேக்க அணையில் வண்டர்மண் என்ற பெயரில் கிராவல் மண் கடத்தி சென்ற லாரிகளை பிடிக்க வட்டாட்சியர் விவசாயிகளுடன் நேரில் ஆய்வு செய்ய சென்றுள்ளார். இதுகுறித்து முன்கூட்டியே தகவல் தெரிந்த மண் அள்ளுபவர்கள் லாரியுடன் தப்பி ஓடியுள்ளனர். சேலத்தில் பெய்த கனமழை காரணமாக ராசிபுரம் அருகே உள்ள திருமணி முத்தாற்றில் சாயக்கழிவுகள் கலக்கப்பட்டு ரசாயன நுரையுடன் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மதியம்பட்டி பகுதியில் திருமணி முத்தாறு கடந்து செல்லும் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திருமணி முத்தாற்றில் சாக்கடை கழிவுநீர் மற்றும் சாய கழிவுகளும் கலந்துள்ளதால் ரசாயன நுரையுடன் அதிக அளவு துர்நாற்றத்துடன் கருப்பு நிறத்தில் வெள்ள நீர் பாய்ந்தோடி வருவதால் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். பள்ளி விடுமுறை முடிவடைவதால் சுற்றுலாப் பயணிகள் குடும்பத்துடன் கும்பக்கரை அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீராக உள்ளது. இந்நிலையில் பள்ளி தேர்வு விடுமுறை முடிவடைவதால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் குவிந்து விடுமுறையை கொண்டாடி வருகின்றனர். மேல்மருவத்தூர் அருகே வேன் மற்றும் லாரி மோதிய விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 20 பேருடன் வேன் ஒன்று சென்று கொண்டிருந்தபோது பின்னால் வந்த லாரி மோதியதில் வேனில் பயணம் செய்த 20 பேரில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து மேல்மருவத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 17,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. காவிரி கரையோரங்களில் பெய்த மழையின் காரணமாக தற்போது நிலவரப்படி நீர்வரத்து 17,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பு கருதி அருவி மற்றும் ஆற்றுப் பகுதிகளில் குளிக்கவும் பரிசல் சவாரி செய்யவும் மாவட்ட நிர்வாகம் இன்று முதல் தடை விதித்துள்ளது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழா மைதானத்தில் புகைப்பட கண்காட்சி அரங்கத்தை தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழா மைதானத்தில் புகைப்பட கண்காட்சி அரங்கத்தை தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அவருடன் தமிழக சமூக நலத்துறை மற்றும் மகளிர் நலன்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெரிய கண்மாயில் நடைபெற்று வரும் கரை சீரமைப்பு பணிகளை ஒட்டப்பிடாரம் எம்எல்ஏ சண்முகையா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே மழையால் சேதமடைந்து கரை உடைப்பு ஏற்பட்டதை அடுத்து கரை சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை ஒட்டப்பிடாரம் எம்எல்ஏ சண்முகையா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். திருவாடானையில் அதிகாலை முதல் கனமழை பெய்து வருவதால் மழைநீர் வெள்ளம் போல் குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் அதிகாலை முதல் கனமழை பெய்து வருகிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மழைநீர் வெள்ளம் போல் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் இலந்தைக்குளம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆசிரியர்களை கௌரவித்து பாராட்டு விழா நடத்தினர். இதில் ஆசிரியர்களை சிலம்பம் சுற்றி வரவேற்ற மாணவர்கள் சால்வை அணிவித்து நினைவு கேடயங்கள் வழங்கி கௌரவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.